பார்க்க போறோம்னா variation of g, that is variation of acceleration due to gravity. The acceleration due to gravity அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டரை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக acceleration due to gravity அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ் மேல இருந்து நம்மளோட விட்டு அப்படின்னு என்ன ஆகுனா பர்டிகுலர் அக்சலரேஷனால என்ன ஆகும், which is moving towards the earth surface. எர்த் வந்து என்ன பண்ணாத புல் பண்ணி இழுக்கும். அப்ப எவ்வளவு வேகத்துல அந்த அக்சலரேஷன்ல இழுக்கும் அப்படின்றது தான். அப்ப அந்த g அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு எர்த் சர்ஃபேஸ்லயும் எர்த் சர்ஃபேஸ் சர்டன் ஹைட்லயும் இன்சைட் த எர்த்லயும் ஒரே மாதிரி இருக்குமா, போல்ஸ் ஈக்குவேட்டர்லாம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வேரியேஷன் ஆஃப் ஜி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஹைட்டு ஒரு டெப்த்து இதை பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். எங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அட் சி லெவலில். அப்படின்னா லேட்டிடியூட் ஆஃப் 45 டிகிரியில் ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் எர்த்துக்கு. சி லெவல்லையும் லேட்டிடியூட் ஆஃப் 45 டிகிரியில். அப்போ தான் அந்த ஜியோட வேல்யூ வந்து எர்த்தில் அக்யூரேட்டாக 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எர்த்தை வச்சுக்கிட்டு எர்த்துலேருந்து ஒரு சர்டைன் ஹைட்டு சர்டைன் டெப்த்து உள்ள போகிறோம். எர்த்து ரொட்டேஷன் ஆகிறதுனால எர்த்துங்கிறது ரியலாக வந்து பர்ஃபெக்டாக ஸ்பியராக இருக்குமா, இதை வச்சு தான் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்பெரிசிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நான் ஸ்பெரிசிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னா, எர்த் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்பியர் நம்ம சொல்கிறோம். எர்த் இஸ் எ ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். பட் பர்ஃபெக்டாக ஸ்பியரா அப்படின்னா எர்த் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்பியர், a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். டைப் ஆஃப் எலிப்சாய்டு அந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும் எர்த் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து எர்த் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது சர்டன் ஹைட்டில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன, அதுக்கு கீழே என்ன இருக்க போகுது, இந்த போல்ஸ்லேயும் ஈக்குவேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு போல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்த்து சவுத்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஈஸ்ட் வெஸ்ட்டை நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன நடத்துன்னா ஈக்குவேட்டர். இந்த லைனு தான் என்னன்னா ஈக்குவேட்டர். இந்த லைனுக்கு பேர் தான் என்னது போல்ஸ். அப்போ ஆக்சுவலாக எப்படி இருக்குது எர்த் அப்படின்னா, இந்த ஈக்குவேட்டர் அப்படிங்கிற லைனு இந்த போல்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது அப்ராக்சிமேட்டாக 21 கிலோமீட்டர் ஈக்குவேட்டர் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸ்பியராக இருந்தால் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக ரேடியஸ் இஸ் காமன். நீங்கள் சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பியரை ஒன்று ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் தட் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் அங்கே அது ஈக்குவலாக இருக்காது. பிகாஸ் இட் இஸ் எ எலிப்சாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் அந்த ஈக்குவேட்டர் அப்படிங்கிற நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாயிண்ட்டு 21 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக அதிகமாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இதுவரையும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து இதுவரையும் எவ்வளோ இருக்கு போனால் ஒரு 27 கிலோமீட்டர் அதிகமாக 127 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஈக்குவேட்டருடைய லென்த்து. ஆனால் போல்ஸோடைய லென்த்து லெஸ்ஸாக இருக்கும். அதான் நம்ம என்ன பார்க்குறோம், அதான் நான் ஸ்பெரிசிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து எர்த்து. இதில் தான் நம்ம அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த பாயிண்ட் ஏ நம்ம சொல்லலாம், ஹியர் அட் த பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் போல்ஸ்லையும் ஈக்குவேட்டர்லையும் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே எர்த் சர்ஃபேஸ் இருந்தால் RE நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னா, ஸோ GE இஸ் ஈக்குவல் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ME மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் RE ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ ஈக்குவேட்டர்லையும் போல்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கானா கிடையாது. ரெண்டு எப்படி இருக்கு, வேற மாதிரி தானே இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேட்டரோட ரேடியஸை REன்னு வச்சுக்கலாம், போல்ஸோடைய ரேடியஸை RPன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் போல்ஸ், இதுதான் என்னன்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ
இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நார்மலாக எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது பாருங்கள், ரேடியஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. கரெக்டு தானே? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த் அப்படி மென்ஷன் பண்ணலாம் பாருங்க இந்த இதில். ஸோ காமனாக நமக்கு ஜிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தட் ஆர். ஃப்ரம் தட் வி கேன் ரைட் ஆர் அப்படின்றது அதிகமாச்சுன்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆகும், ஸ்கொயர் ஆஃப் த டைமில் வந்து டிகிரிஸ் ஆகும். நாட் ஆர், ஆர் ஸ்கொயரில் தான் வரும் இல்லையா, ஸ்கொயர் தானே இருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயராக இருக்குது. அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது அதிகமாக அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது ஸ்கொயர் ஆஃப் த டைம் என்ன அதே மாதிரி டிகிரிஸ் ஆகும். அப்போ இங்கே பாருங்க ஆர்இ ஈக்குவேட்டர், இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே பாருங்க. ஸோ ஜி அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஈக்குவேட்டர் இஸ் 1 divided by here RE the whole square. ரேடியஸ் என்ன இருக்கு, அப்ராக்சிமேட்டா ஒரு 21 கிலோமீட்டர் வந்து லார்ஜா இருக்கு. எது, RE. ஸோ RE is greater than that RP for earth surface. அப்போ REங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு ஈக்குவேட்டரில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஈக்குவேட்டர் ரேடியஸ் அதிகம்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஈக்குவேட்டர் இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஈக்குவேட்டர் இஸ் லெஸ். எதை கம்பேர் பண்ணும்போது, போல்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ போல்ஸ் அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 divided by r ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதுதான் போல்ஸ். போல்ஸோட ரேடியஸ் எப்படி இருக்கு, லெஸ்ஸாக இருக்கு. ஸோ ஹியர் we can write this one போல்ஸ். ஸோ ஜிபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஜிபினா ரேடியஸ் அப்படி இந்த போல்ஸில் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்குது. அப்போ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது லெஸ்ஸாக இருந்தால் இது எப்படி இருக்கும், அதிகமாகும். அப்போ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் போல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜிபி இஸ் மோர். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறது போல்ஸ் எப்படி இருக்க போகுது, அதிகமாக இருக்க போகுது. ஃப்ரம் தட் வாட் we can conclude, acceleration due to gravity due to the earth surface is always less when compared with the acceleration due to gravity at the poles. அப்ப என்ன சொல்றாங்க, இப்போ நாங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நான் இப்போ ஒரு 1 kg சுகர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்பதான் நமக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். 1 kg சுகரை நான் அந்த போல்ஸ்ல வச்சிருக்கேன். வச்சு என்ன பண்றேன், வேகனா இது இருக்கு ரன் பண்ணி அப்படியே ஓடுறேன். நான் இதை நோக்கி போல்ஸ் நோக்கி ஓடுறேன். நான் அப்படி போக 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 என்ன ஆகிட்டே இருக்கும், நான் வச்சிருக்கேன் இல்லையா அந்த 1 kg சுகரு, அதோடைய வெயிட் வந்து அதிகமான மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா வெயிட்டோடைய ஃபார்முலா என்ன, W is equal to mg நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே ஜியோட விலை கம்மியாக இருக்கும், நமக்கு வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுகரோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg இனிஷியலாக இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும். இதையே நான் எடுத்துட்டு இங்கே வர 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 என்ன ஆகிட்டே இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் ஈக்குவேட்டரை விட்டு போல்ஸ் வரீங்களோ அந்த அளவுக்கு ரேடியஸ் லெஸ் ஆகுது. ரேடியஸ் லெஸ் ஆச்சுன்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகுது. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகிறதுனால வெயிட்டும் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ 1 kg சுகர் அப்படிங்கிறது போல்ஸில் ஒரு மாதிரியும் ஈக்குவேட்டரில் ஒரு மாதிரியும் வெயிட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஈக்குவேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா வெயிட்டு கொஞ்சம் லெஸ்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே போல்ஸுக்கு அதே இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த 1 kg சுகர் எடுத்துகிட்டு அப்படியே பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் நோக்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போக போக வெயிட் அதிகமான மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வெயிட் அதிகமாக கிடையாது. அந்த 1 kg சுகர் மாஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். வெயிட் மட்டும்தான் வேரி ஆகும். வெயிட் will change with respect to acceleration due to gravity. அதை பொறுத்து தான் வெயிட் வந்து மாறும். அதுதான் இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததா இதே அக்சலரேஷன் வேரியேஷன் ஆஃப் ஜி அப்படிங்கிறது ஒரு ஹைட்டை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லலாம். எந்த அளவுக்கு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதோடைய ஃபார்முலா நமக்கு வரும். ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நம்ம ஹைட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து டிகிரீஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக ஒரு அதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா GH is equal to acceleration due to gravity due to height is equal to G into 1 minus 2H by R அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே எர்த் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்த Rன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜியோட வேல்யூ 9.8 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 9.8 மைனஸ் சம் வேல்யூ வரும். 9.8ஓட சம் வேல்யூ நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் லெஸ் வேல்யூ ஒன்லி. அப்போ என்ன மீனிங்க, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டைன் ஹைட் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் at the surface of and compared with at the surface of the earth.
ஜியோட வேல்யூ வந்துட்டு எர்த்து சர்ஃபேஸ்னு ஒரு ஹைட்டு போக 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 என்ன ஆகிட்டே இருக்கும், டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் சொல்கிறோம். திஸ் இஸ் டியூ டு தட் ஹைட் அப்படின்றத வச்சு நம்ம சொல்கிறோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. டெப்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டெப்த்தில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெப்த்துக்கான ஃபார்முலா என்னன்னா ஜி டி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் ஹெச் பை, அதாவது நம்ம டெப்த் தானே பார்க்குறோம், டி சொல்லிடலாம், டி பை ஆர்இ அப்படின்னு சொல்லலாம். GD is equal G into 1 minus D by RE. அப்போ ஜியோட வேல்யூ 9.8 தான். இது கூட நம்ம சப்ராக்ட் பண்ணால் will get less value only. அப்போ ஒரு எர்த்து சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து இப்போ நம்ம ட்ரில் பண்ணி போகிறோம். இது வந்து எர்த்து சர்ஃபேஸ். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் அப்படி ட்ரில் பண்ணி நான் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் உள்ளே போகிறேன், சரிங்களா? இப்போ நான் எந்த அளவுக்கு நான் உள்ளே போகிறேன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு டெப்த்தில் நம்ம வந்துட்டு இப்படி உள்ளே போயிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி will also டிகிரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் சர்டைன் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அட் த சென்டர் ஆஃப் த எர்த்தில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ இஸ் 0. அப்போ சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து தான் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து நீங்கள் மேலே வர 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 அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் லேட்டிடியூட் ஆஃப் சி லெவல் தட் 45 டிகிரி ஆர் சி லெவலில் இட் ரீச்சஸ் மேக்ஸிமம் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்பார்ட் ஃப்ரம் தட் எகைன் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டிகிரீஸ் ஆகும். அதே மாதிரி எர்த் அப்படின்றது நாட் இஸ் அ ட்ரெஸ்ட் இல்லையா, விச் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சன் இல்லையா. எர்த்ன்றது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு சன் என்ன பண்ணிட்டு இருக்கும், ரிவால்வ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸில் வச்சுக்கிட்டு என்ன இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இப்படி ரொட்டேஷன் ஆகிறதுனாலையும் எர்த்தினுடைய அந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ வந்து எஃபெக்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த தீட்டா, அந்த வேல்யூவை பொறுத்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ மே டிக்ரீஸ் ஆர் இட் மே இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம இருந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேரியேஷன் ஆஃப் ஜி அப்படின்னா நம்ம என்ன தெரியுது, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறது ஈக்குவேட்டரில் ஒரு மாதிரி இருக்கும். அதே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது போல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அதே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் இருந்து சர்டன் ஹைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதே டெப்த்தில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒரு மாதிரி இருக்கும், அதாவது டிகிரீஸ் ஆகிருக்கும், ஹைட்லேயும் டிகிரீஸ் ஆகிருக்கும், டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்லேயும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.